வணக்கம், நான் உங்கள் தனிஷ் டிஆர்எஃப். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பைக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு என்ன பைக்கை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, டியூக் 390 பைக்கை பத்தி தாங்க பேச போறோம். என்னடா தனிஷ், ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்லா குதூகலமா ஆரம்பிச்சேன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பைக் சீரிஸ்னால கொஞ்சம் பூஜையெல்லாம் போட்டு தாங்க நம்ம ஆரம்பிச்சோம். சொல்லி டிஆர்எஃப் யாராச்சும் லைக் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த 1K லைக் எனக்கு ப்ளீஸ் தாங்க 1K லைக் எந்த வீடியோ கேட்டதில்ல, இந்த வீடியோக்கு 1K லைக் தாங்க. அதுவும் இல்லாம இந்த பைக் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு சும்மா கமெண்ட்ல தெரிவிக்க விடுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான் ஆல்ல போட்டுட்டுக்கோங்க. வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம். டியூக் 390 எல்லா மிடில் கிளாஸ், எல்லா பாய்ஸ், எல்லா கேர்ள்ஸுக்கும் பிடிச்ச வண்டினாவே டியூக் 390ன்னு சொல்லாங்க. சொல்லி இந்த வண்டி அவ்வளவு பிடிக்குங்க, எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இந்த வண்டியவே நான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க, இந்த வண்டி ரிவ்யூ பண்றேன். சொல்லி டியூக் 390 2025ல தாங்க அந்த பைக் ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். சொல்லி அதோட சிசி எவ்வளவு நிமிஷம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிசினா வேற எதுவும் இல்லைங்க, இன்ஜின் சிசி தான் சொல்றேன். அதோட ஹார்ட்டை பத்தியே ஃபர்ஸ்ட் பேசிடலாம் டிஆர்எஃப். அதோட ஹார்ட் பாத்தீங்கன்னாங்க 398.36 தருதுங்க. 398.36 தருதுங்க. சொல்லி நல்ல இதுதாங்க டிஆர்எஃப். அதோட பிஹெச்பி பாத்தீங்கன்னாங்க 453 தருதுங்க. 453 தருதுங்க. சூப்பர் பிஹெச்பி தான் டிஆர்எஃப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட ஆர்பிஎம் பாத்தீங்கன்னா 8500 தருது. சில பேர் எல்லாம் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா 6500 சொல்றாங்க. நான் இது ரெண்டுமே நோட் பண்ணி வச்சேன், அதாங்க உங்க கூட சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லி அதோட கிலோமீட்டர் எவ்வளவு தருது பாத்தீங்கன்னா 39 தருதுங்க. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 39 தருது. சொல்லி நீங்க ஓட்டுறது பொறுத்துதாங்க அது கிலோமீட்டர் 39 தருது. 2025 இதுதாங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா கூகுள்ல தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். சொல்லி அதோட டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 180 தாங்க தருது. 180 தான் தருது. அதே மாதிரி அதோட டேங்க் சைஸ் பாத்தீங்கன்னா 15 லிட்டருங்க. டேங்க் சைஸ் பாத்தீங்கன்னா 15 லிட்டரு. அந்த வண்டியோட வெயிட் எவ்வளவு பாத்தீங்கன்னாங்க 175 காட்டுதுங்க. வண்டியோட வெயிட் 175 காட்டுது. சொல்லி என்ன மாதிரி பாடி வச்சுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் என்னோட கொஞ்சம் பாடி கம்மியா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வண்டி செம்மையா சூட் ஆகும். வண்டி நீங்க கொஞ்சம் தூக்கி நிறுத்தும் போது தாங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். அதுக்கு மேல நீங்க ஓட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல தாங்க வண்டி இருக்கும். கொஞ்சம் லைட் வெயிட்டா தாங்க இருக்குது வண்டி. என்னை பொறுத்த அளவுக்கு என்ன மாதிரி ஆட்களுக்கு ஓட்டுறதுக்கெல்லாம் பயங்கரமா இருக்குங்க வண்டி. சொல்லி அதோட சீட்டு அகலம் பாத்தீங்கன்னாங்க பில்லியனுக்கும் சரி நம்ம ஓட்டுறவங்களுக்கும் சரி சீட் அகலம் பாத்தீங்கன்னாங்க 800 காட்டுதுங்க. அதே கீழ இருந்து மேல எடுத்தா பாத்தீங்கன்னா 183 காட்டுதுங்க. கீழ இருந்து மேல எடுத்தா 183, இந்த இதுல இருந்து எடுத்தா பாத்தீங்கன்னா 800 காட்டுதுங்க. சரி, என்ன பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஜம்முன்னு நம்ம ரைடு எல்லாம் பண்ணும்போது பில்லியனோட ஜம்முன்னு பறக்கலாங்க நம்ம வாட்டுக்கு. சொல்லி அதோட மைலேஜ் பாத்தீங்கன்னாங்க சரி, என்ன பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ரோட் சைடு ஓட்டும் போது பாத்தீங்கன்னா 18 தருமாமா. அதே இன்னும் கொஞ்சம் நம்ம சிட்டி இந்த மாதிரி ஓட்டும் போது பாத்தீங்கன்னா 22, அப்புறம் 25, 26, 28 இந்த மாதிரி தாங்க காட்டுது. சொல்லி இதெல்லாம் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். கீழே பாத்தீங்கன்னா தெரியும். சொல்லி இது பாத்தீங்கன்னா நான் எப்பவும் மேக் பண்ண வீடியோ இன்னைக்கு மேக் பண்ணிட்டு இருக்கிறேன். செப்டம்பர் மாசம் உங்களுக்கு எப்போ வரும் தெரியல. சொல்லி இது பாத்தீங்கன்னா ஜூன் மாசமும் இது கண்டென்ட் எல்லாம் எழுதி வச்சுட்டேன், இந்த வீடியோ போடலான்னு. சொல்லி நம்ம சீரிஸ் ஆரம்பிக்கும் போது போட்டுக்கலாம்னு சொல்லி தாங்க போட்டுருக்கேன். என்ன பொறுத்தளவுக்கு வண்டி பாத்தீங்கன்னா செம்ம வண்டிங்க. அதோட லுக் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா தெறிக்க விட்டுருப்பாங்க டியூக் 390 2025ல. சொல்லி கொஞ்சம் வண்டியெல்லாம் அகலமாயிடுச்சு. கொஞ்சம் வண்டிக்கு ஸ்மூத்னஸா இருக்குதுங்க. வண்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி, அது ஓட்டிட்டு போகும்போது சரி. சொல்லி வண்டி பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்குது. லைட் வெயிட்டா இருந்தாலும் நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க டிஆர்எஃப். இந்த வீடியோ எவ்வளவு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஆக்சுவலி நான் நிறைய இதாக கொண்டு வந்திருப்பேன். சரி, லவ் யூ சோ மச் டிஆர்எஃப். சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பைக் சீரிஸ் வரும்னு பொறுத்து இருந்து பாருங்க. வேற என்ன சீரிஸ் போடலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன பைக்கை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. லவ் யூ சோ மச் டிஆர்எஃப். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பை பை. அதே மாதிரி எனக்கு 1K லைக் மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸுங்க. 1K லைக் மட்டும் பார்த்து பண்ணி விட்டுப்போங்க. சரிங்க, ஓகேங்க. இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை தட்டிட்டு போங்க. லவ் யூ சோ மச். பை.